உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் திருவிழாவுக்கு தேதி குறிச்சாச்சு. ஆமா, இன்னும் ஒரு 36 37 நாள்ல நம்ம கையில எல்லாம் மை இருக்கும். மக்களும் தயாராயிட்டாங்க, அரசியல் கட்சிகளும் தயாராயிட்டாங்க, தேர்தல் ஆணையமும் தயாராயிருக்காங்க. அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி மூணுக்கும் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, மேற்கு வங்கத்துக்கு 23ஆம் தேதி நடக்கும், மேற்கு வங்கத்துக்கு 29ஆம் தேதி 2ஆம் கட்டம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மே 4 இந்த 5 மாநிலங்களையும் யார் ஆட்சி செய்ய போறாங்கிற முடிவும் தெரிய வந்துடும். இதுல வந்து என்னன்னா, எதிர்கட்சிகள் வந்து இதுல சில சந்தேகங்களை கிளப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து எப்பவும் எப்படி நடத்துவாங்கன்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இது மூணும் ஒன்னா நடத்துவாங்க. ஆமா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் மாத்தி நடத்திருக்காங்க. இது வந்து ஞானேஷ்குமார் வந்து பிரதமர் மோடிக்கு ஆதரவா செயல்படுறாருன்னு இப்ப திரும்பியும் வந்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அஸ்ஸாம்ல, அதே மாதிரி புதுச்சேரி, இன்னொரு பக்கம் வந்து கேரளா, இது மூணுலயும் காங்கிரஸ்குள்ள உட்கட்சி பூசல்லாம் போயிட்டு இருக்கு. வேற எல்லா இடத்துலயும் தான் அவங்களுக்கு போகும். இருந்தாலும் இங்க வந்து இந்த கூட்டணி செட்டில் ஆகல அஸ்ஸாம்ல. அதே மாதிரி கேரளால வந்து ரமேஷ் சென்னிதலா, அப்புறம் கேசி வேணுகோபால், இவங்களுக்குள்ளே ஒரு டஃப் ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு. முதல்வர் பதவிக்கான முதல்ல ஜெயிச்சாதான் முதல்வர் பதவி. பட் யார் அந்த வேட்பாளர்ங்கிறதுல அங்க ஒரு கோஷ்டி கோஷ்டி. ஆமா, அதுல வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. புதுச்சேரியிலயும் வந்து திமுக தான் தலைமைங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு. காங்கிரஸ் வந்து நாங்க தான் தலைமைன்னு போயிட்டு இருக்கனால பிரச்சனை இருக்கு. இந்த 3 இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ண டைம் கொடுக்க கூடாது எதிர்கட்சிகள்னு சொல்லிதான் அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல என்டிஏ வந்து தமிழ்நாட்டுல இந்த ஷீட் ஷேரிங் எல்லாம் இன்னும் முடியல. அதே மாதிரி விஜயை வந்து மிரட்டி இங்க வர வைக்கலாமான்னு எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்டிஏக்கு டைம் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டுல தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்க நாங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்போம், உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்க உடனே நடத்திடுவோங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. பட் தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க, 140 தொகுதி தான் கேரளால, 126 தான் அஸ்ஸாம்ல, புதுச்சேரியில 30 தான், ஈஸியா நடத்தி முடிச்சிடலாம். 20 வருஷமா அப்படித்தானே? 20 வருஷமா இருந்துச்சு. இப்பதான் அவங்களுக்கு வேற மாதிரி அணுகுறாங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டிலையும் இதுலயும் தொகுதி அதிகம், அதனால டேட் வந்து தள்ளி வச்சிருக்கோம் கொஞ்சம். ஏன்னா தேர்தல் பணியாளர்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எஸ்ஐஆர்எஃப்பும் நிறையவே ஸ்ட்ரெஸ் ஆனாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பேசல. பட் இப்ப இதை சொல்றாங்க. பட் நம்ம நம்புறோம் தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையா வந்து இந்த மாதிரி டேட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. நேற்று ஞானேஸ்வர்குமார் வந்துட்டு தேர்தல் அறிவிச்சார் இல்லையா, அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த 5 மாநிலங்கள்லயும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சிறிய நினைவூட்டலுக்காக சொல்றோம். 50,000 ரூபாய்க்கு மேல வந்துகிட்டு உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துட்டு போனா பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த பொது இடங்கள்ல, அரசு கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடைய சிலைகள் மறைக்கிறது, பேனர்கள் எடுக்கிறது அப்படின்லாம் நிறைய காட்சிகளை நேற்றுல இருந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. வாக்குச்சாவடிக்கு பக்கத்துல விளம்பரம் பண்ணக்கூடாது, எவ்வளவு மீட்டர்ல பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லா வருஷமும் நடக்கிற விஷயங்கள் கூட இந்த வாட்டியும் தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்குது. ஆமா, வந்திருக்குது. இதுல இன்னொன்னு வந்து இந்த பறக்கும் படை நேத்துல இருந்து இப்ப அர்ச்சனா பட்நாயக் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க, தமிழ்நாடோட தலைமை தேர்தல் ஆணையர். அவங்க பேட்டி கொடுக்குற வரையும் கிட்டத்தட்ட 1,26,00,000 ரூபாய் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள பறக்கும் படை நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள. அதனால வந்து நகை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பணம் வச்சிருந்தீங்கன்னா அது உங்க பணம் தாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பவுன் வாங்கினாலே 1,20,000 ரூபாய் வேணுமே. ஆமா, பணமா எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்க பணம் நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் வேணும். அதே மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்தீங்க, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பில்லு வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கெடுபிடி காட்டாதீங்க பொதுமக்கள் கிட்ட. ரொம்ப அதாவது கெடுபிடினா ரொம்ப வந்து இதுவா நடந்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்கிற மாதிரி தேர்தல் பறக்கும் படைக்கும் ஆர்டர்லாம் போயிருக்குன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த ப்ராசஸ் மொத்தமா வீடியோ ரெக்கார்டும் பண்ணப்படுது அப்படிங்கறதே நம்மளால பார்க்க முடியுது. முழுக்க அந்த சாலைகள்ல சோதனை பண்ணும்போது முழுக்க வீடியோ பதிவாகவும் அது எல்லாமே கைப்பற்றப்படுது. இப்ப சில பேருக்கு வாக்கு இன்னும் வந்து அப்ளை பண்ணாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் டைமும் கொடுத்திருக்காங்க. வாக்காளர் வந்து 26ஆம் தேதி வரையும் வாக்காளர் பட்டியல அவங்க பேரை சேர்க்கலாம். வர மார்ச் 26 வரையும், 26க்கு மேலையும் சேர்க்கலாம். பட் இந்த தேர்தல்ல அவங்களால வாக்களிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் சொல்றாங்க. அதே மாதிரி பரப்புரைக்கான நேரமும் சொல்லியிருக்காங்க. பரப்புரைக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் கட்சியினர் வந்து வேட்பாளர்கள் பரப்புரையில
ஈடுபடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான அனுமதி இருக்குல்ல, என்னைக்கு எங்க போறோங்கிற மாதிரியான அனுமதி எல்லாமே முழுக்க முழுக்க இந்த வாட்டி ஆன்லைன்ல தான் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தேனியில வருசநாடு அந்த பகுதி வந்து மலைப்பகுதி, அங்க வந்து மேல போய் 5 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. இருந்தாலும் நாங்க ரொம்ப நேர்மையான தேர்தல் ஆணையம்ங்கிறதுனால அவங்க வந்து மேல போய் அந்த 5 பேரோட வாக்கு பதிவு பண்றதுக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து போற அதிகாரிகள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாய் தான் போவாங்க. ஏன்னா 3 மணி நேரம் பயணம் ஆகும் சொல்றாங்க. பயணம், அந்த மலை பயணமே 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி ரிஸ்க் எடுத்து போய் அங்கேயும் வாக்கு வந்து பதிவு பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே இதை நாங்க இங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாக்கினுடைய முக்கியத்துவம் தான். அந்த வாக்கினுடைய முக்கியத்துவத்தை எதன் பொருட்டு நீங்க வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஆமா, அதே மாதிரி இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கல்ல. சில மாநிலங்கள்ல அதிரடியான மாற்றங்கள் இருக்குன்றாங்க. முதல்ல மேற்கு வங்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கதான் டார்கெட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. தலைமைச் செயலாளரையே மாத்திருக்காங்க. மேற்கு வங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரா இருந்த நந்தினி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்கள மாத்திட்டு துஷ்யந்த் நரியாலா அப்படிங்கிறவங்கள கொண்டு வந்திருக்காங்க. இன்று மதியம் 3 மணில இருந்தே இது வந்து ஆக்டுக்கு உடனே, அதாவது இமிடியட் ஆக்ட் அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் பிரின்சிபல் செக்ரட்டரியும் அவங்க அந்த மாநிலத்துல மாற்றிருக்காங்க. மேற்கொண்டு வேற எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, இப்பவே வந்து மம்தா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க திரிணாமுல் காங்கிரஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு எங்களை வந்து ஒடுக்க பார்ப்பாங்க, அதுக்குதான் இந்த மாதிரி மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இருந்து அவங்க முதலமைச்சருக்கான அந்த பவர்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. தேர்தல் ஆணையம் தான் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கு இந்த 5 மாநிலத்திலையும். போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. இந்த டயலாக் இனிமே கேட்க முடியாதோ அப்படின்னு நினைச்சோம்ல. இல்ல கேட்கலாம், எங்க தலைவர் வந்து சொல்லுவாரு அப்படின்னு இன்னைக்கு தாவேகா காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா என்னன்னா, ஒரு 2-3 நாளாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, என்டிஏக்கு வந்து அவரை வர வைக்கிறதுக்கான வேலையை பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வேற சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆனந்த் வந்து இந்த மாதிரி ஒரு காணொலி வழியா ஒரு மீட்டிங் நடத்தினாரு. மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நடத்தி கூட்டணிக்கு போலாமா வேணாமான்னு பேசினாருன்னு நம்ம பேசியிருந்தோம். இத பத்தி தாவேகா வட்டாரத்துல நம்ம நிருபர் ஸ்ரீராம் வந்து விசாரிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது விஜயே பயங்கர கோவப்படுத்திட்டாரு ஆனந்த். அது எப்படி நீங்க கேட்கலாம், நம்ம தனியா சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க போய் ஏன் கூட்டணின்னு பேசுறீங்க அப்படின்னு விஜய் வந்து ஆனந்த திட்டினதா அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஆனந்துக்குமான ஒரு ஈகோ போட்டியில தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்களை சொல்றாங்க. ஆதவ் வந்து முழுமையா விஜய் நிக்க போற பெரம்பூருக்கான எல்லா வேலைகளையும் நான் தான் பார்ப்பேன்னு அவர் கையில எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தாக்கம் பக்கத்துல உள்ள வில்லிவாக்கத்திலையும் வந்து எதிரொலிக்கும். அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு ஆதவ் ஒரு பிளான் வச்சிருக்காரு, வில்லிவாக்கத்துல டார்கெட் பண்றதுனால. சோ இது வந்து ஆதவுக்கான செல்வாக்கு அதிகமா இருக்கு. நம்ம தான் ஆனா பொதுச் செயலாளர், நமக்கு எதுவுமே இல்லையேன்னு ஆனந்த் ரொம்ப ஃபீல் ஆகி, அவருக்கு டி நகர் வேற, ஏன்னா எங்கெங்கயோ போய் பார்த்தாரு, விழுப்புரம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம் அங்கெல்லாம் போயிட்டு தான் இங்க வந்து இந்த பக்கம் வந்திருக்காரு. டி நகர்ல நிக்கலான்னு இப்போதைக்கு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. இதுல என்னன்னா, டி நகர்ல பிஜேபியோட போனா நீங்க ஜெயிக்கலான்னு அவருக்கு வந்து சில பேர் சொன்னதா சொல்றாங்க. அதை வச்சு அங்க அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, நம்ம தனியா போனா டி நகர்ல அங்க செல்வாக்கான ஆட்கள் இருக்காங்க, நீங்க தோத்துருவீங்க, நீங்க தோத்துட்டா இன்னும் உங்களோட முக்கியத்துவம் இல்லாம போயிடும் சொன்னதுனால அவரு ஜெயிச்சு நம்ம தோத்துட்டா அதனால பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து பிஜேபியோட, அதுவும் யார் வழியானா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர் வழியா பேசலாம் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகளை எடுத்திருக்காராம். பட் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம தனியா தான் போறோம்னு ஆனந்த் கிட்ட பேசியிருக்கதா தகவல் சொல்றாங்க. ஆமா, நிர்வாகிகளும் இன்னைக்கு நேத்து வரைக்கும் இந்த கூட்டணி விஷயத்துல எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் பெருசா பதில் சொல்லாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு போயிட்டு வந்து பாத்துக்குவோம், ஏன்னா நேத்து என்ன வேணா அங்க நடக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்குவோம்னு வந்திருப்பாங்க. ஆமா, அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு, மக்களை வதந்திகளை நம்பாதீங்க, பரப்பாதீங்க, நாம வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம், சசிகலா கூட பேசிட்டு இருக்கோம், ராமதாஸ் கூட பேசிட்டு இருக்கிறோம்லாம் நிறைய தகவல்கள் வெளியே வந்துட்டு ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. நாம வந்து எப்பவும் மாதிரி தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில திமுக சார்பு உள்ள நிறைய பேர் தான் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கூடயும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து செங்கோட்டையன், அவரு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது, நீங்க அந்த மாதிரி என்டிஏ அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது
அப்படிலாம் எதுவுமே போகல. நாங்க முதல்வர் இவர் வந்து எங்களுடைய தலைவர் வந்துட்டு முதல்வர் ஆவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர துணை முதல்வர்லாம் ஆவறதுக்குலாம் அரசியலுக்கு வரல. மக்கள் பணி செய்யறதுக்கு இல்லையா, முதல்வராகி என்ன பண்ண போறீங்க, மக்கள் பணி தானே அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். அதனால நாங்க முதல்வர் ஆவறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர துணை முதல்வர் ஆவறதுக்குலாம் எங்க தலைவர் வரல. அதனால தலைவர் கண்டிப்பா தனியா தான் போவாரு. என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் திரும்ப திரும்ப இதை கேட்காதீங்க, அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்களும் நடத்தல, எங்க கூட்டணி கட்சியும் நடத்தல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நேத்தே வந்து திரும்ப வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி நண்பர் விஜய் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. திடீர்னு நண்பர் விஜய் வந்து அங்க போக கூடாது, அவர் போகமாட்டாருன்னு நான் நம்புறேன், ஏன்னா போனா அது அவருக்கே சூனியம் ஆயிடும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டணி பேச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நிர்மல்குமாரும் செங்கோட்டையனும் பேசியிருக்காங்க. பவன் கல்யாணும் வந்து அவரு தான் பேசினாரு. ஆரம்பமே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. பவன் கல்யாண் மூலமாக விஜய்கிட்ட பேசிட்டாங்க பிஜேபி, எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள்லாம் பரப்பப்பட்ட நிலைமையில அவரும் ஒரு ஊடகத்துல பேசும்போது அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் அவரை பார்த்து 20-25 வருஷம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நாங்க வந்து அரசியல்லாம் பேசல, யார் இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஆனா அரசியல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மக்களோட இணைஞ்சிருக்கிறது தான், விஜய் அதை செஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை மட்டும் அது பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, மக்களோட போய் இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தாருல விஜய், அங்க வந்து ஒரு 5-5.5 மணி நேரம் விசாரணை வந்து நடந்திருக்கு. அங்க வந்து இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான சில வீடியோ காணொலிகளை காட்டி அதை தொடர்பா கேள்வி கேட்டதா சொல்றாங்க விஜய் கிட்ட. விஜயுமே வந்து அங்க சில கடிதங்களை கொடுத்திருக்காராம். அந்த கடிதங்கள் வந்து கரூர்ல இருந்து பொதுமக்கள் எனக்கு அனுப்பியிருக்காங்க, இந்த தகவல்லாம் இருக்குன்னு சொல்லி சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காராம். பட் அந்த கடிதங்கள்ல என்ன இருக்கு அதை பத்தின தகவல்லாம் நமக்கு தெரியல. பட் கடிதங்கள் கொடுத்தது மட்டும் சொல்றாங்க. டெல்லி விசாரணை முடிச்சுட்டு சென்னை வந்த நிலைமையில அவர் அங்க நிறைய கடிதங்கள் கொடுத்துட்டு வந்தார்ல, இப்ப இவரே ஒரு கடிதம் வந்து சிபிஐக்கு எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஜனவரியில 2 முறை, மார்ச் 15 3 முறை இது வரைக்கும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்குல ஆஜராயிருக்கிறேன். இப்ப தேர்தல் வேற அறிவிக்கப்பட்டுருச்சு, ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு, எனக்கு தேர்தல் பணிகளும் கொஞ்சம் அதிகமா இருக்குது, அதனால தேவைப்பட்டால் இந்த விசாரணையை வந்து சென்னையில வச்சு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரிக்வெஸ்டா வச்சிருக்காரு. பனையூர்லயா இல்ல அது சிபிஐ முடிவு. சிபிஐ பனையூர்ல வாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால சிபிஐ அலுவலகத்துக்கு வாங்குற மாதிரி கேட்டிருப்பாரு. ஓகே, அதுல வந்து நேத்து சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியே வந்தவர் அந்த சன்ரூஃப் இது கார்ல எல்லாம் வந்து அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு கை காட்டிட்டு வந்தாரு. ஹிந்தில எல்லாம் இங்க சில ஃபேன்ஸ் வந்து ஏதோ சொன்னாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி போலீஸ் அப்பதான் நினைச்சுப்பாங்க, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து தூவிட்டு இருந்தாங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க, தமிழ்நாடு போலீஸ் நிலைமைய டெல்லியிலே இப்படி வந்து கம்பி மேல ஏறுறாங்களே, அங்க ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அந்த விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சென்னை வந்திருக்காரு. இப்போ வந்து தேர்தல் பணிகளை நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க தாவேகா. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். நம்ம பல மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி தேர்தல் பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம புண்ணியமூர்த்தியும் இப்ப பல மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறையில இருந்து இப்ப வேளாங்கண்ணி எல்லாம் போயிட்டு இருக்காரு, பல பேரையும் சந்திச்சுட்டு இருக்காரு. போன வாரம் வந்து சிபி போயிருந்தாரு காஞ்சிபுரத்துக்கு. அங்க இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட வந்து ஒரு கலந்துரையாடல், கள நிலவரம், அரசியல் நிலவரம் பத்தி பேசியிருந்தாரு. அந்த வீடியோவும் இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆமா, அதனுடைய லிங்கை வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ல வந்து கமெண்ட்ல வந்து நம்ம பிங்க் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க பார்த்து ஆதரவு கொடுங்க. IPS ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த பயணத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கோம். மீனவர்களுடைய பிரதான பிரச்சனைகளை காட்சிப்படுத்துறதுதான் இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்த நேரம் இவங்க வந்து ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்துக்கு தயாராக இருந்தாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால அந்த போராட்டத்தை அவங்களால நடத்த முடியல. இருந்தாலும் விகடன் சார்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி விரிவாக நம்ம இங்கே வந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்கோம். ஸோ இது தொடர்பான விரிவான காணொளி விகடன் டிவியில் வந்து தனியாக வர இருக்குது, அதை பாருங்கள். தொடர்ந்து இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் என்ன கள நிலவரம், என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, தொகுதி வந்து யாருக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ண காத்திருக்கோம். நன்றி. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்றிருக்குது. மிக முக்கியமாக தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிகள்ல இன்னும் தொகுதி உடன்படிக்கை ஆகாம கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த விஷயங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. நாம சில தொகுதிகளை இழக்க நேரிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. இருந்தாலும் இயன்றவரை திமுகவுக்கான தொகுதிகள் பெற்று தரப்படும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்கு. அதே மாதிரி பிரச்சாரங்கள்ல மக்களை போய் சந்திக்கிற பிரச்சாரங்கள்ல யாருமே வந்து இந்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், தனிப்பட்ட விஷயங்களை வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படிலாம் வந்து ரிக்வெஸ்ட் ஆட்டு மாவட்ட செயலாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க.
யார் யாருக்கு இடம் அப்படிங்கறதெல்லாம் தலைமை பார்த்துக்கும். நீங்க வந்து களத்துல எங்க உதயசூரியன் போட்டியிடுதோ அங்க வந்து உதயசூரியன் உதிக்கணும். அவங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் எங்க போட்டியிடுறோ அவங்களையும் வெற்றி பெறதுக்கான முழு முயற்சிகளை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆமா, அதுவும் வந்து 200 தொகுதிகள்ல நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக வேலை பாருங்க அப்படின்ட்டு இருக்காராம். உட்கட்சி பூசல்லாம் இந்த டைம்ல யாராவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், பதவியை பறிச்சிருவேன்னு ஸ்டாலின் மிரட்டினதாகவும், அதாவது எடுத்து சொன்னதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப இதுல கராரா இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காராம். அதிக இடங்கள்ல அந்த மாவட்டத்துல யாரு ஜெயிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவின்னு வேற சொல்லியிருக்கதா தகவல். சோ உற்சாகமா உடன்பிறப்புகள் வேலையை தொடங்குறதுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ சிபிஎம் இவங்க வந்து கூட்டணி இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. சிபிஎம் ரொம்ப கராரா வந்து எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும், இதுல இருந்து நீங்க அதுவும் போன வாட்டில வாங்கினதோட எல்லாம் குறைச்சிக்க சொன்னீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு சண்முகம் வந்து பேசிட்டு வராரு. இதுல என்னன்னா சிபிஐ வந்து சரி ஓகே ரொம்ப இது பண்றாங்க, கூட்டணியை வந்து இறுதி பண்ணிடுவோம்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கதாகவும் சொல்றாங்க. சரி கொடுக்குற தொகுதியில நம்ம கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு. பட் சிபிஎம்ல இருந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களாம். அப்படிலாம் விட முடியாது, நீங்க ஓகேன்னு கையெழுத்து போட்டீங்கன்னா அதை காட்டியே எங்கள்கிட்டயும் வந்து வாங்கிடுவாங்க, அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம், கொடுப்பாங்க. நம்ம வந்து ஏன்னா தேமுதிக கொடுக்குறாங்க காங்கிரஸ் கொடுக்குறாங்க போது நம்ம கொடுத்துதான் ஆகணும், நம்ம இத்தனை வருஷம் இருந்திருக்கோம், நம்ம கட்சி தேஞ்சுக்கிட்டே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிபிஎம்ல இருந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து அவர் செல்வ பிறந்தை சொல்றாரு, நாங்க 41 சீட்லாம் வாங்கியிருந்தோங்க, 60 எல்லாம் வாங்கியிருந்தோம், 3 சீட்டு கூடுவாங்கன்னு சொல்லி சொல்லி காட்டாதீங்க, ஆளுங்கட்சி எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு. அது வந்து காமராஜர் காலத்துல நாங்க தான் ஆளுங்கட்சின்னு போகல, பட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய கட்சி, ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய கட்சி திமுகவுக்கு புரட்சி அதிமுக போய் ஆதரவு கொடுத்ததுலேயே ஒரு மாறிடுச்சு அப்படியே கள நிலவரம் வந்து 200 தாண்டி போகும் போல, 234 தாண்டி போகும் போல புகழேந்தி வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. இப்போ இங்க அதிமுகவுக்கும் அது மாதிரி ஒரு கட்சி வந்து இப்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஈஜாபு அப்படிங்கிற அந்த கட்சி, இந்திய ஜனநாயக புலிகள். அவர் மன்சூர் அலிகான் போன தடவை 2024 யாருமே கூட்டணிக்கு வராத போது வந்து ஆதரவு கொடுத்த ஒரே நபர் அவர் தான் அதிமுகக்கு. இப்பயும் வந்திருக்காரு, எடப்பாடிய சந்திச்சிருக்காரு, வருங்கால முதல்வர் எடப்பாடியாரை சந்திச்சேன்னுலாம் பேசுறாரு. அந்த ஒரு பிரஸ் மீட் ஒரு 2 நிமிஷம் கொடுத்திருக்காரு, வண்டி எங்கப்பான்னு தான் அதுல பாதி நேரம் பேசிட்டு இருக்காரு. பட் பிஜேபி இருக்காங்களே அந்த கூட்டணி எல்லாம் கேட்டா அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணாமா, சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சின்லாம் சொல்றாங்களே, அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் பார்ப்போம், நாங்க தொகுதி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டா கேட்டிருக்கோம், நல்ல முடிவா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கட்சிகள் வரும்னு எடப்பாடி பேசிக்கிட்டே இருந்தார்ல, வர ஆரம்பிச்சிருக்கு. ஈஜாப்பு வந்திருக்கு, வேற என்ன கட்சி வருது? பாமக சின்னம் கட்சி பெயர் அது தொடர்பான வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல வந்து என்னையும் சேர்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வடிவேல் ராவணன் அவர் வந்து உயர்நீதிமன்றத்துல அணுகியிருந்தாரு. இது தொடர்பான வழக்குல வந்து நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவா இருந்தாலும் கட்சியை வச்சுதான் முடிவெடுக்க முடியும், ஏன்னா அந்த அப்பா பள்ள பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சரியாகி போயிடும், நாளைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க தான் வந்து சிக்கல்ல மாட்டுவீங்க, அதனால எதுவா இருந்தாலும் கட்சி என்ன விஷயம் முடிவெடுக்குதோ அதை வச்சுதான் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆமா, ஏப்ரல் 10 வரையும் அந்த கட்சி சின்னம் இதுக்கெல்லாம் தடையும் நீட்டிச்சிருக்காங்க. சோ ஐயாவுக்கு மாம்பழமோ கொடியோ கிடையாது. இப்ப பிரச்சாரம் பண்ணா கூட அவரு எதுக்கு பிரச்சாரம் பண்ணுவாருன்னு தெரியாது, கூட்டணியும் இல்ல, சசிகலாவோட வர பேசியிருக்காரு, பாப்போம் என்ன பண்றாருன்னு. இதுக்கடையில அன்புமணி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு காட்டமா. என்னன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல 1100 மருத்துவர்களுக்கான இடங்களை நிரப்புறதுக்கு போட்டித் தேர்வு நடத்துறாங்க. அதுல 320 பேருக்கு தான் பணி நியமன ஆணை கொடுத்திருக்காங்க. ஆனா 1071 பேருக்கு கொடுத்துட்டதா அப்பட்டமா பொய் சொல்லுது இந்த அரசு. கிட்டத்தட்ட 751 பேருக்கு கொடுக்கல, அந்த மருத்துவர்களை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. பாப்போம் இந்த சைட்ல இருந்து ஏதாவது பதில் வருதான்னு. கர்நாடகால இவா நம்மவான்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மசோதா. அது என்னன்னா, ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு சட்டமா தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன தண்டனை விதிகள் அப்படின்னு அது ஒரு தனி பிரிவா வந்து கொண்டு வந்து அந்த மசோதா நிறைவேறி இருக்கு. இப்போ இதை வந்து மாணிக்கம் தாகூர் இங்க அந்த கூட்டணி முடிவாகாத வரையும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப கர்நாடகாவுக்கு போயிருக்காரு. அது வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு தனி சட்டம் இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. கௌரவ கொலைகள் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆணவ கொலைகள்ல தடுப்பு சட்டம் பத்தி ஏற்கனவே முதல்வர் எல்லாம் பேசியிருந்தாரு, கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசி சட்டமன்றத்துல அதுக்கும் ஒரு ஆணையம் அமைச்சிட்டாங்க. ஆணையம் இருக்கு, இதுல இதுவும் ஒரு ஆணையம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் கொண்டு வர வேணாம்னு நினைச்சாங்க, அதனால ஆணையம் அமைச்சு விட்டாங்க. திரும்ப ஒரு வேளை ஜெயிச்சு வந்தா நாங்க பண்ணுவோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையா இருக்காங்க, திரும்ப ஜெயிச்சு வருவோம் அப்ப இதை பண்ணுவோன்னு. பட் இதை திரும்பியும் மாணிக்கம் தாகூர் சமூக நீதினா
இதெல்லாம் கொண்டு வரணுங்க அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் ராகுல் காந்தி சித்தராமையா மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு. குத்தி காட்டுறாராமா. ஆமா. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல இந்த கேஸ் இது வந்து எல்லாம் பேனர் பிரிண்ட் அவுட் இதெல்லாம் அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க எதிர்கட்சிகள். ஹலோ ஜி வேர் இஸ் எல்பிஜி அப்படின்னு, மோடி ஜி வேர் இஸ் எல்பிஜின்லாம் பேனர் அடிச்சிருக்காங்க. சரி. சோ இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வெளியில போராட்டம் பண்ணிட்டு தான் டெய்லி உள்ள போறாங்க எதிர்கட்சியினர். உள்ள போய் இன்னைக்கு விவாதங்கள்லாம் நடந்தது. அதை தாண்டி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த ராஜ்யசபாவுக்கான 37 இடங்கள் இன்னைக்கு தான் தேர்தல்னு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே 26 பேர், தமிழ்நாட்டுல 6 பேர் உட்பட 26 பேர் அன்அப்போஸ்டா வந்து வெற்றி பெற்றதா அறிவிச்சிட்டாங்கல்ல. மீதி 11 பேருக்கான தேர்தல் வந்து இன்னைக்கு நடக்குது. அதுவும் பீகார்லாம் சில எம்எல்ஏக்கள்லாம் காணோம் எங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியோட இந்த இந்தியா கூட்டணி அங்கெல்லாம் காணோம்னு பரபரப்பா செய்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரிசாலையும் நிறைய பேர் தனியாலாம் தங்க வச்சிருக்காங்க. ஆமா, ஒரிசாலையும் பிரச்சனை போகுது, பீகார்ல போகுது, ஹரியானால போகுது. சோ இதெல்லாம் பார்ப்போம், நாளைக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு, யாரு எங்க கிராஸ் ஓட் பண்ணிருக்காங்களா இல்ல தாவி குதிச்சிருக்காங்களா மறைஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் நாளைக்குதான் தெரியும். அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது அது வந்து கொடுக்கல, அவங்க வந்து ஒன்றிய அரசு தலையிடுறாங்கன்னு இங்க இருந்து கூட எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க திமுகல இருந்து. இதுல வந்து அரசியல் சாயம் பூசுறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா வந்து விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன புத்தகம் அப்படின்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற அந்த ஆய்வு விமர்சன நூலுக்கு தான் வந்து இந்த விருது கிடைச்சிருக்கு. அவருக்கு பல தரப்புல இருந்தும் வாழ்த்துகள் வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 98வது அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய ஆஸ்கர் விருதுகள் விழா வந்து அமெரிக்காவில் இன்னைக்கு இந்திய நேரப்படி இன்னைக்கு அதிகாலை நடந்து முடிஞ்சிருக்கு. மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு வழக்கம் போல. இந்த முறை விருது வென்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர்கள் பிரிவில் வந்து மைக்கேல் பி ஜார்டன் அவருக்கு வந்து சின்னஸ் படத்துக்கான சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது பார்த்தீங்கன்னா ஹேம்லெட் திரைப்படத்துக்காக ஜெஸ்ஸி பக்லி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல குறிப்பா 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னஸ் படம் வந்து இந்த சர்வதேச விருதுகளை வந்து 4 விருதுகளை வென்றிருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 6 பிரிவுகள்ல விருதுகளை வென்றிருக்கு. ஸோ இந்த 2 படங்களுக்கும் அதிகப்படியான விருதுகள் கிடைச்சிருக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த அனிமேட்டட் திரைப்படம் கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரிய திரைப்படத்துக்கும் சிறந்த அனிமேஷனுக்கான விருது கிடைச்சிருக்கு. இசையிலையுமே சிறந்த பாடலுக்கான விருது வந்து ஒரு கேபாப் பாடலுக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு. வழக்கமா அமெரிக்கா படங்கள் அந்த மாதிரி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த முறை வெஸ்டர்ன் சாங்குக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி வந்து கேபாப்புக்கும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை கொரியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா இங்க தேர்தல் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க வந்தீங்கன்னா நிறைய ஆஸ்கர் கொடுக்கலாம். என்னென்னலாம் நடிக்க போறாங்களோ இந்த 5 வாரத்துக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சைட்ல இருந்து. கரண்ட் அடுப்பு கடை வச்சேன், இப்ப என்னோட BMW கார் வெளியே நிக்குது. 2026 சோஃபார் 2 மாசம் தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே டீ சோறு சிலிண்டருக்குன்னு சிங்கி அடிக்க வச்சுட்டேன். பஸ்ல நாம நினைச்ச மாதிரியே ஜன்னலோர சீட்டு கிடைத்தும் அந்த ஜன்னலை திறக்க முடியாம கஷ்டப்படுற வேதனை இருக்கே. இருக்கு. ஆமா. மீன்வைல் மை ஸ்டொமக் கண்டதை திங்கிறல்ல இனி கலக்கல் தான் அப்படின்னா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி தான் திரும்ப டாபிக் ஆயிருக்கு. விஜய் சிபிஐ விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி இல்லைங்கிற மாதிரி அவங்க நிர்வாகிகளை வச்சு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் எடப்பாடியும் அதெல்லாம் கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான், அவருக்கும் இதுல பெருசா விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. விஜய்க்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆனா பாஜக இந்த முயற்சியை நிறுத்தாது, மார்ச் 30 வரையும் வேட்புமனு தாக்கல் பண்ற வரையும் ட்ரை பண்ணுவாங்கலாம் தகவல் வருது. சரி, ஓகே, அது இப்போதைக்கு இல்ல, இது வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி எடப்பாடியும் விஜயும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அமித்ஷாவே அதுல சேர்த்து போட்டு வாய்ப்பில்லை ராஜாங்கிற விருதையே கொடுத்துருவோம். பட் அரசியல்ல எது வேணா நடக்கும், என்ன வேணா பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, திருப்பி இருக்குமாங்க. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பில்லை ராஜா அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.